குரோதி வருடத்தோட ஆனி மாதம் முடிஞ்சு ஆடி மாதம் தொடங்க போகுது. ஆடி மாதம் அப்படின்னாலே எல்லாருக்கும் பயம். ஆடி மாதம்னா மூட மாதம், ஆடி மாதம்னா கழுவடை, ஆடி மாதம் வந்தாலே நம்மளை ஆட்டி படைச்சிரும், ஆடி மாதம் வந்தால் குடும்பத்துக்கே ஆகாது, வீட்டில் ஏதாவது பிரச்சனை நடக்கும், இப்படிலாம் ஒரு பயம் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட இருக்குது. அது உண்மை கிடையாது. ஒருவேளை ஆடி மாதத்தோட பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆடி மாதம்னா என்ன அப்படிங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. மக்கள்கிட்ட வந்துட்டு ஆடி அப்படின்னாலே பயம் இருக்கிறதுக்கு காரணம் ஆடி மாதம் பூட மாதம் அப்படிங்கிறதுனால கிராமத்தில் அதெல்லாம் கிடையாது. ஆடி மாதம் அப்படிங்கிறது புண்ணிய மாதம், அம்மன் மாதம். ஆடி பூரம், ஆடி 18, ஆடி அமாவாசை அப்படின்னு சொல்லிட்டு ஆடி மாதத்தில் ஏகப்பட்ட பண்டிகைகள் அப்படிங்கிறது வரும். இந்த ஆடி மாதத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அம்மன் கோவிலில் கூழ் ஊற்றுறது, பால் குடம் எடுக்கிறது, தீ மிதிக்கிறது, இந்த மாதிரியான விழாக்கள் எல்லாமே நடக்கும். அந்த மாதிரி மதுரை வீரன், சூளசாமி, ஐயாரப்பன், இந்த மாதிரி சிறு தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு எல்லாமே இந்த ஆடி மாதத்தில் தான் களகட்டும். அப்போது இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வெயில் காலம் முடிஞ்சு மழை வர ஆரம்பிச்சிடும். அப்படிங்கிறதுனால ஆடி பட்டம் தேடி பார்த்து விதைன்னு சொல்லியிருக்காங்க. விவசாயி வந்துட்டு விதைச்சிட்டு இருந்த காசை ஃபுல்லாக முதல்ல போட்டு வச்சுட்டு சும்மா உட்காந்துருப்பாங்க, கையில் 10 ரூபா இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி மாதத்தில் தள்ளுபடி விலையில் பொருள்லாம் கொடுக்கறது. ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மாதம்தான், பீடை மாதம்லாம் கிடையாது. தெய்வத்துக்கு உகந்த இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தை நாம் நேர்மறை எண்ணத்தோடு கொண்டு வந்தோம் அப்படின்னாலே ஏகப்பட்ட நன்மைகள் அப்படிங்கிறது நிறைய நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஆடி மாதத்தோட கிரகநிலைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சந்திர பகவானுடைய வீடான கடகராசியில் சூரிய பகவான் இருக்கக்கூடிய ஒரு இடம், அதான் ஆடி மாதம் அப்படிங்கிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் மாதம் முழுக்க குருவோட இணைஞ்சு குரு மங்கள யோகத்தை கொடுக்குறாரு ரிஷபராசியில். சுக்கிர பகவான் மாத தொடக்கத்தில் கடகராசியில் இருக்கார், 16ஆம் தேதி சிம்ம ராசிக்கு போகிறாரு. அதே மாதிரி புதன் கடகராசியில் இருக்கார், 5ஆம் தேதி அன்னைக்கு புதன் வக்ரமாகிறாரு. 5ஆம் தேதியிலேருந்து 28 தேதி வரைக்கும் புதன் வக்ரம் அடைகிறாரு. அதோட குரு பகவான் ரிஷபராசியில் மாதம் முழுக்க இருக்க போகிறாரு. சனி பகவான் கும்பராசியில் வக்ரத்தில் இருக்கார். விஷப்பாம்பு ராகு மீனத்திலையும், விஷமற்ற பாம்பு கேது கண்ணிலையும் இருக்க போகுது. இந்த கிரக நிலைகள் இந்த அற்புதமான அம்மன் மாதம், புனிதமான ஒரு மாதத்தில் உங்களுக்கு என்ன நன்மைகளை செய்ய போகுது? துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கிரக நிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு வித்தியாசமான கிரக அமைப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன், தொழில் ஸ்தானத்தில் லாபாதிபதி சூரியன், பாக்கியாதிபதி புதன், இவங்க எல்லாரோடையும் சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு. அதாவது புத ஆதித்ய யோகம் கிடைக்கிது, புத சுக்கிர யோகம் அப்படிங்கிறது கிடைக்கிது. புது முயற்சிகள் எல்லாத்துலேயுமே வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி 5ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்காரு. பிள்ளைகள் சம்மந்தமாக கொஞ்சம் பிரச்சனை, பாகப்பிரிவினைகளில் தடை, சுப விரயங்கள், இது எல்லாமே வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால கவனம். குறிப்பாக பிள்ளைகளை வந்துட்டு வெளியிடத்தில் வந்துட்டு எங்கேயும் தங்க அனுமதிக்கக்கூடாது. அதாவது ராத்திரியில் வந்துட்டு கூட்டாளிகளோட சேர்ந்து படிக்கிறேன், இல்லை ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு போயிட்டு படிக்கிறேன், இந்த மாதிரியான வேலைகள்லாம் வச்சுக்கக்கூடாது. அந்த மாதிரி வெளியூருக்கு கூட்டாளிகளோட ஒரு டூர் போகிறேன் வரேன் அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் கண்காணித்து வச்சுக்கணும். கூட யார் போகிறா, எங்கே போகிறாங்க, என்ன ஏது நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். அந்த மாதிரி பிள்ளைகள் தாமதமாக வீட்டுக்கு வந்தால் என்ன ஏதுன்னு கொஞ்சம் அவங்க போக்கிலே போய்ட்டு விசாரிக்கணும். அதுக்காக பிள்ளைங்களை போட்டு அடிக்கிறது அப்படின்லாம் சொல்லலை, கண்காணிக்கணும். அதே நேரத்தில் கொஞ்சம் கண்டிப்பு இல்லாமல் கொஞ்சம் அவங்க போக்கில் விட்டு பிடிக்கிறது அப்படிங்கிறது இது ஒரு காலகட்டத்தில் நல்லது. ஏன்னா அவங்க தப்பு பண்ணல, நேரம் கொண்டு போய் விடுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும். ஏன்னா ராசிக்கு சுகஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம் ரெண்டுக்குமே அதிபதி சனி பகவான். அவர் வக்கரம் அடையும் போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிள்ளைகளாலேயும் பிரச்சனை வரும், நமக்கு சொந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனை அப்படிங்கிறது வரும், மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது மனக்கலக்கத்தை கொடுக்கும், சோதனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். ஜோசியர் வாயை திறந்தால் நல்லதே சொல்ல மாட்டேங்கிறார் போல இருக்கே, வெறும் கெடுதலாக சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. நல்லதே இல்லையா ஜோசியர் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இருக்குது. சரி, என்ன நன்மை அப்படின்னு பார்க்குறோம். மாத தொடக்கத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா புதன் வக்ரம் அடைஞ்சிடுறாரு. ஆடி மாதம் 5ஆம் தேதியை வக்ரம் அடைஞ்சிடுறாரு. ஆடி 28ஆம் தேதி வரைக்கும் வக்ரத்தில் தான் இருக்க போகிறாரு. ராசிக்கு 9க்கும் 12க்கும் அதிபதியான புதன் வக்ரம் அடைகிறார். அப்படிங்கிறதே கொஞ்சம் நாம் துணிச்சலாக ஏதாவது ஒரு காரியத்தை செயல்பட முடிவு பண்ணாலும் கொஞ்சம் யோசிக்கணும். எப்படி சொல்கிறது, நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம், சரி பார்த்துக்கலாம், செய்யலாமா வேணாமா, இந்த மாதிரி ஒரு இரட்டை நிலைப்பாடு அப்படிங்கிறது இருக்கும். இதை கடந்தே நீங்கள் துணிஞ்சு முடிவெடுத்துட்டீங்க அப்படின்னா வெற்றி உங்களுக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்கிற வரைக்கும் போட்டு ஒன்றோட ஒன்று போட்டு திணறிக்கிட்டு கண்டதையும் யோசிச்சுக்கிட்டு ஒரு சிந்தனையிலேயே ஒரு தெளிவில்லாமல் இருக்கும். பட் கடைசியாக ஒரு முடிவுக்கு வருவீங்க, என்ன நடந்தாலும் நான் இறங்குறேன் பார் அப்படிங்கிற மாதிரி. அந்த ஒரு முடிவும் அந்த ஒரு துணிச்சலும் அதன் பிறகு செயல்படக்கூடிய உங்களுடைய செயல்பாடு வந்து ஒரு மாதத்தில் வெற்றியை கொடுக்கும்.
இந்த மாதிரி சனி பகவான் வந்துட்டு 5வது இடத்துல வந்து வக்ரம் அடைஞ்சிருக்க ஒரு நேரத்துலையும் குரு 8ஆம் வீட்டில் இருக்காரு அப்படிங்கிறது நல்லதில்லை. அஷ்டமஸ்தானம் வலுவடையுது, அவரோட செவ்வாயும் சேர்ந்திருக்காரு. அப்படிங்கும்போது ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு முட்டுக்கட்டைகள், அதாவது முக்கிய புள்ளிகளை பகச்சிக்காதீங்க. ஊரில் அரசியல்வாதி, ஊரில் பெரிய அதிகாரி, முக்கியமான புள்ளிகளை கொஞ்சம் பகச்சிக்காமல் இருந்துக்கோங்க. அதுதான் கொஞ்சம் நல்லது. சின்ன சின்ன சர்க்கிள்கள் இருக்கும். அதே நேரத்தில் 6க்கு அதிபதியான குரு 8ல் போயிட்டு மறைகிறார் அப்படிங்கிறது விபரீத ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுக்குது. அதே மாதிரி இதை வந்துட்டு உங்களுக்கு நன்மை தான். விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது அதாவது பெரிய அதிகாரிகள், பெரிய ஒரு ஆதரவாளர்கள், பெரிய அரசியல்வாதிகள் இவங்களை பகச்சிக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? அவங்கள பகச்சிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா அவங்களால பெரிய அளவில் லாபம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. திடீர்னு மேலிடத்துல ஒரு கட்சியில் முக்கியமான ஒரு ஆளுங்கள்கிட்ட உங்களுக்கு அழைப்பு வருங்கவா, எனக்கு இந்த பொறுப்பில் இது செயல்படு, இந்த வேலையை செய் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கொஞ்சம் மதிப்பாங்க. திடீர்னு நமக்கே ஆச்சரியமாக இருக்கும், என்னடா நம்ம ஒரு கட்சியில் இருக்கோம், நம்மளை எவனும் கண்டுக்க மாட்டான், திடீர்னு நம்மளை பொறுப்புலாம் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களை தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அந்த மாதிரி கடகராசியில் இருக்கும்போது புதன் ஆடி 5ஆம் தேதி வக்ரம் அடைஞ்சு 28 தேதி வரைக்கும் வக்கரத்துலேயே இருக்கார் பார்த்தீங்களா? கொஞ்சம் இந்த வாகன பழுதுகள் அப்படிங்கிறது இருக்கும். அதனால் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் வெளியூர் பயணங்கள் போனீங்க அப்படின்னா வாகனத்தை கொஞ்சம் முறையாக பரிசோதனை பண்ணிக்கோங்க. அதில் பிரேக்கு சரியாக இருக்கா, ஆயில் சரியாக போட்டிருக்கோமா, ஒன்று டயர்லாம் சரியாக இருக்கா, எல்லாம் பார்த்துக்கிட்டு பயணத்தை மேற்கொள்ளுங்க. பாதி வழியில் நிற்கக்கூடாது. அந்த மாதிரி தந்தை வழி உறவுகளில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அப்பா வழியில் அத்தை இருந்தாங்கன்னா அத்தை வீட்டில் ஒரு கல்யாணம் சுப நிகழ்ச்சி ஏதாவது நடந்ததுன்னா நம்ம போகாமல் இருக்கிறது, இல்லை பத்திரிக்கையில் பேர் போடல, இல்லை முன்னாடி போட்டேன் பின்னாடி போட்டேன்னு சொல்லிட்டு கோச்சிக்கிறது, இந்த மாதிரி சண்டை சச்சரவுலாம் வேண்டாம். வந்தாலும் போனாலும் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அதோட ஆடி 16ஆம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கிரன் வராரு. உங்கள் ராசிக்கு லாபத்தில் சுக்கிரன் வர நேரம் அப்படிங்கிறது பொருளாதாரத்தில் உங்களுக்கு விருத்தியை கொடுக்க போகுது. 16 தேதி வரைக்கும் பெருசாக காசு இல்லை அப்படின்னாலும் 16 தேதிக்கு அப்புறம் காசு பணம் 10 ரூபா வந்து நம்ம பையில் வந்துட்டு நிரப்பி போடும். அதனால் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. அந்த மாதிரி ராசிக்கு அதிபதியாக சுக்கிரன் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நிறைய நற்பலன்கள் கிடைக்கும். சொல்லுவாங்கள்ல, ஒருத்தன் ரொம்ப அதி வளர்ச்சியில் இருந்தான் அப்படின்னா இவனுக்கு சுக்கிர யோகம்டா, அதான் இப்படி ஜாலியாக ஆடுறான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி சுக்கிர யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் தொழிலில் நீங்கள் ஏதாவது நஷ்டம் மட்டும் அடைஞ்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இல்லை லாபமே பார்க்க முடியலை, நஷ்டமும் இல்லை லாபமும் இல்லை, ஏதோ போட்ட காசை எடுத்தா போதுங்கிற நிலமையில் இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாமே தொழிலில் கொஞ்சம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு லாபம் அப்படிங்கிறது அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்கள் எடுத்து வைக்கக்கூடிய காரியங்களை வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த மனஸ்தாபம் அப்படிங்கிறது வேணாம். குடும்பத்துக்குள்ளேயா இருக்கட்டும், இல்லை நண்பர்களுக்குள்ளேயா இருக்கட்டும், இதில் இருந்தாலும் டக்குன்னு அப்படி எடுத்தெறிஞ்சு பேசுகிறது அந்த மாதிரிலாம் இது வேணாம். கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை அதுவாகவே முடிஞ்சு போகிற ஒரு பிரச்சனையை நீங்கள் எடுத்து எப்படி சொல்கிறது, என்னைய அவள் இப்படி சொல்லலாம், இவன் எப்படி சொல்லலாம், அவன் மட்டும் அன்றைக்கி அப்படி சொல்லாமல் இருந்திருந்தால் நான் இன்றைக்கி இப்போ இவ்வளோ பெரிய ஆளாயிருப்பேன். அந்த மாதிரி நீங்களாம் அந்த பிரச்சனையை எடுத்து வளர்க்க வேணாம், சரிங்களா? அமைதியாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாலே அந்த பிரச்சனை அதுவாகவே காலப்போக்கில் அப்படியே கரைஞ்சி போயிடும். ஸோ கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் நிறைய சொந்த பந்தத்தில் சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். அதால் ஒரு ஆடை ஆபரண சேர்க்கை அப்படிங்கிறது நமக்கு உண்டாகும். அதிகார வர்க்கத்தோட ஒரு ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்கும். நிறைய நன்மைகள். காசு பணம் அப்படிங்கிறது ஒரு சரளமாக போகிறோம். ஒரு 10 ரூபா கையில் காசு இல்லைனா வெறும் பையோடு சுற்றிட்டு இருந்தேன் அப்படிங்கிறவங்க கூட ஒரு 10 ரூபா காசு வச்சுட்டு சுற்றலாம். கடன் கண்ணி இருந்தால் அடைச்சி விடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்காலத்தை பற்றின ஒரு பயம் அப்படிங்கிறது கொஞ்சம் மாறும். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, அவன் 10 ரூபா காசு வச்சுருக்கான், நம்மள்ட்ட தான் 10 ரூபா கூட இல்லை, எல்லாம் நல்லா இருக்காங்க, நம்ம பொழைச்ச பொழப்பு தான் சில இல்லை, என்னதான் உழைச்சாலும் நமக்கு கடவுள் ஒன்றும் நல்ல நேரத்தை காட்ட மாட்டேங்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு பல முன்பனவங்களுக்கு எல்லாமே கூட இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு நேர்மறை சக்தி அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கும். எல்லாமே நம்மளால் முடியும், நம்மளால் எல்லாம் செய்ய முடியும், இதெல்லாம் நம்மளும் சாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சக்தியை நமக்கு கொடுத்துரும். இதை பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி மாணவர்களுக்கு கல்வியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளி இடத்துல போயிட்டு தங்குறேன், கூட்டாளிகளை கூட சேர்ந்து தங்குறேன், அங்கே போய்ட்டு படிக்கிறேன், இங்கே போய்ட்டு படிக்கிறேன், அது எல்லாம் கிடையாது. வீட்டிலே அண்ணன்னைய பாடத்தை அன்னன்னைக்கு படிச்சிருங்க. படித்து முடிச்சுட்டு படித்தது அன்னன்னைக்கு எழுதி பார்த்துருக்கேன். கொஞ்சம் ஞாபகம் மறதி எல்லாம் வரும், அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. இது செஞ்சிட்டிங்க அப்படின்னா வாழ்க்கையில் பெரிய அளவில் பாதிப்பு அப்படிங்கிறது இருக்காது. அதே மாதிரி சனி பூர்வ புண்ணியத்தில் இருக்கார் அப்படிங்கும்போது குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது அவசியம். மாதத்தில் ஒரு நாளாவது குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க. குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வத்தை கும்பிடலாம். குலதெய்வ கோவிலுக்கு இருக்குது, பட் தொலைதூரத்தில் இருக்குது அப்படின்னா குலதெய்வ படத்தை வீட்டில் வச்சுட்டு வணங்கலாம். இந்த மாதிரியான ஒரு வழிபாடுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது ஒரு மாற்றம் அப்படிங்கிறத கொடுக்கும். இந்த மாதம் முழுக்க கொஞ்சம் மாமிச உணவுகளை தவிர்த்திடுங்க.
அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமைகளில் அம்மனுக்கு பால் அபிஷேகம் பண்ணுங்க. முடியல அப்படின்னா பால் குடம் எடுப்பாங்க. ஊரில் அம்மன் கோவிலெல்லாம் பால் குடம் நடக்கும். அந்த மாதிரி பால் குடம் எடுக்கிற இடத்துல போயிட்டு இந்த பால் குடம் எடுக்கக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு உணவோ ஒரு நீர் மோரோ இல்லை ஒரு தண்ணியோ உங்களால் முடிஞ்ச ஒரு உதவிகள் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த மாதம் ரொம்ப அற்புதமாக இருக்கும், பயப்பட வேண்டியதில்லை. அஷ்டமத்தில் குரு இருக்கார். வியாழக்கிழமைகளில் குருவுக்கு நெய் தீபம் ஏற்றி குருவை மனசார வணங்குங்க. ரொம்ப சிறப்பாகவே இந்த ஒரு மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். சின்ன சின்ன கெடுதல்கள் அப்படிங்கிறது வந்தாலும் தலைக்கு வந்து தலைப்பாயோட போச்சு அப்படிங்கிற மாதிரி நன்மைகளும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகம் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த ஒரு காலகட்டத்தில் கிடைக்கும்.